الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت عن النبي صلى الله عليه وسلم من يحرم الرفق يحرم الخير. الحديث. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுஹ்ரமிர் ரிஃப்க, நளினத்தை யார் இழந்து விடுகின்றார்களோ அவர்கள் பல நன்மைகளை இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள். முஸ்லிம்ல 5052வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பல செய்திகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மனிதருடைய அந்த நற்குணங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இதற்கு முந்தைய ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். கடுமையான மனிதராக இருந்தாலும் கூட அவரிடத்திலும் நீங்கள் என்ன செய்யணும், நளினமாக பேசி அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதை போன்று நீங்களும் நளினத்தை தான் கையாள வேண்டும். எதிரில் இருக்கக்கூடியவர் அவர் கடுமையான போக்குள்ளவராக அசிங்கமாக திட்டக்கூடிய வார்த்தைகளை கொண்ட ஒரு மனிதராக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நளினத்தை தான் கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸின் மூலமாக வலியுறுத்துகின்றார்கள். ஒரு மனிதன் நளினத்தை கையாளவில்லை என்றால் அவர் பல நன்மைகளை இழந்தவராக ஆகிவிடுவார், பல நன்மைகளை தடுத்து கொண்டவராக அவர் ஆகிவிடுகின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு ஒரு செய்தியை வைக்கின்றார்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் நளினம் இருக்க வேண்டும். நாம் உதாரணத்திற்கு ஒரு கடையை நடத்துகின்றோம் என்று சொன்னால் அந்த கடையிலே பல வேலையாட்கள் இருப்பார்கள். அந்த வேலையாட்கள்லையும் பலவிதமாக இருப்பார்கள். ஒருவர் மேனேஜராக இருப்பார், ஒருவர் சூப்பர்வைசராக இருப்பார், ஒருவர் அந்த லேபராக சாதாரணமான ஒரு கூலியாளாக வேலை செய்து கொண்டிருப்பார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பதவிகளும் இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியே இருந்து விட முடியாது. மேனேஜரிடத்தில் பேச வேண்டியதை அவரிடத்தில் எவ்வளவு கண்ணியமாக எந்த முறையில் பேச வேண்டுமோ அவரிடத்தில் அப்படி பேச வேண்டும். ஒரு சூப்பர்வைசர் இடத்தில் எப்படிப்பட்ட அதிகாரத்தை நாம் செலுத்த வேண்டுமோ அப்படி செலுத்த வேண்டும். ஒரு லேபர் இடத்திலே என்ன மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அதுபோன்று நாம் நடந்து கொள்ள. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கம்பெனி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு கல்லூரி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கல்லூரியிலும் ஒரு தலைமை ஆசிரியர் என்று இருக்கின்றார் என்று சொன்னால் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு கீழ் உள்ளவர்களும், அதை போன்று தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தனக்கு கீழ் பணியாற்றக்கூடியவரிடத்தில் எப்படி நல்லினமாக மிருதுவாக எல்லா இடத்திலும் ஒரு கடுமையான போக்கை கையாளக்கூடாது, நளினமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை போல மாணவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தரஜா இருக்கின்றது, ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை கற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொன்னார்கள், ஆயிஷாவே, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க வ யுஅதி அலா ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃபி. நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவருக்கு பல்வேறு விதமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். யார் கடும் போக்கை கையாளுகின்றார்களோ அவர்கள் பல நன்மைகளை இழந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார்கள், எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்ப அந்த நளினமான போக்குதான் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு நளினமான போக்குதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்வாக ஆக்கி கொண்டே இருக்கும். அதே எல்லோரிடத்திலும் கடுமையாக நடந்து கொள்வது, முகச்சுளிவாக நடந்து கொள்வது, அன்பு பாராட்ட வேண்டிய இடத்திலே அன்பு பாராட்டக்கூடிய இடத்திலே அங்கேயும் நளினமாக கடுமையான போக்கை கையாளுவது, இவைகள் எல்லாம் உனக்கு வர வேண்டிய பல அந்தஸ்து மரியாதை அவைகள் எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி எங்கே நளினத்தை கையாள வேண்டும், எங்கே கடும்போக்கை கையாள வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒரு நீதிபதியாக இருக்கின்றார், நீதிபதியா இருக்கக்கூடியவர் நளினத்தை கையாண்டார்னா என்ன ஆகும், அப்படிங்களா திருடிட்டியா, சரி போ உன்னை நான் மன்னிச்சுட்டேன் விட முடியுமா? ஒருத்தர் விபச்சாரம் செய்து விட்டார், ஒருத்தர் ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்து கடும்போக்கா நடந்து கொண்டார் என்றால் அவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அதற்கு இஸ்லாம் கற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்,
தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுக்கு தான் நளினமாக நடந்து கொள்வார்கள், அதை கடந்து சென்று விடுவார்கள். ஒரு மனிதர் வந்து என்ன செய்தார், அஸ்ஸாமு அலைக்கு என்று சொன்னார். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதற்கு பாரமா உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று ஒரு வார்த்தையை ஒரு விதமாக நாவை சுழட்டி சொன்னார். அப்பொழுது ரசூல்லா புரிந்து கொள்கின்றார்கள், சரி இவர் தன்னுடைய பாஷையிலே ஒரு வார்த்தையை வித்தியாசமாக சொல்கின்றார் என்று. ஆயிஷாவுக்கு கோபம் வந்து உடனே என்ன செய்கின்றார்கள், உனக்கு சாபம் உண்டாகட்டும்ன்றாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா, வா அலைக்க அப்படிங்கிறது நிப்பாட்டிக்கிட்டேன். அவர் சலாம் சொல்லி இருந்தால் வா அலைக்க சலாம் இருப்பேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையிலே அவர் வேறு அர்த்தத்தை நாடுகின்றார். ஆகையால் வா அலைக்க உனக்கு அது உண்டாகட்டும், நீ சாந்தி உண்டாகட்டும் என்று நாடி எனக்கு சொன்னால் அந்த சாந்தி உனக்கு உண்டாகட்டும், எனக்கு சாபம் வரட்டும் என்று நீ சொல்லி இருந்தால் அந்த சாபம் உனக்கு வரட்டும் என்று வார்த்தை எப்படி நான் அழகாக நளினமாக கையாண்டேன் என்று பார்த்தாயா? ஆகினால் நளினத்தை கையாள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் அலங்காரம் இருக்கின்றது. மனிதனுடைய அலங்காரம் என்னவென்று சொன்னால் நளினம்தான் அலங்காரம். அந்த மனிதன் நளினமாக நடந்து கொள்ளும் போது அது அலங்காரத்தை அவனுக்கு மேற்கொண்டு அதிகமாக்கி கொள்ளும். லிக்குல்லி ஷையின் ஜீனத்தும், ஒவ்வொரு பொருளுக்கு என்ன இருக்குது, ஜீனத் இருக்கின்றது. வஸீனத்துல் இன்சான் அர்ரிஃப், மனிதனுடைய ஜீனத் என்னவென்றால் அவன் நளினமாக நடந்து கொள்வதுதான் என்று. அப்ப கடும்போக்கை கையாள வேண்டியவர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் கடும்போக்கை கையாள வேண்டும். ஒரு மாணவர் என்ன செய்கின்றார், தவறு செய்கின்றார், அதுக்காக வாங்க சலாம் அலைக்கும் நல்லா இருக்கீங்களா என்று நம்ம என்ன செஞ்சிட முடியாங்க, கொஞ்சம் குலாவ முடியாது. அந்த இடத்தில் கடும்போக்கை கையாள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரிடத்தில் கோபப்படுவார்கள் என்று சொன்னால் யார் தனக்கு துரோகம் செய்யவில்லை, மார்க்கத்தின் அடிப்படையில் அவர் தவறு செய்கின்றார், அந்த இடத்தில் கடும்போக்கை கையாளுவார்கள். திருடி விட்டார்களா, அது எனது பாத்திமாவாக இருந்தாலும் நான் கையை வெட்டுவேன் என்றார்கள். அங்கே நல்லினத்தை கையாள மாட்டார்கள். தனக்கு யாராவது துரோகம் செய்து விட்டால் அங்கே நல்லினத்தை கையாள மன்னித்து விடுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், மன்னித்து விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி இரண்டையும் நாம் என்ன செய்யணும், கையாள வேண்டும். எங்கே நல்லினத்தை கையாள வேண்டுமோ அங்கே நல்லினத்தை கையாள வேண்டும். எங்க கோவப்பட வேண்டுமோ, எதற்கு கோவப்பட வேண்டுமோ, மார்க்க விஷயத்தில் கோவப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி கட்டங்களில் மனிதன் என்ன செய்ய வேண்டும், கோவப்பட வேண்டும் என்ற அந்த மனிதனுடைய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கின்றார்கள், வழிகாட்டி தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.